வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அரசு பேருந்தை சிறைப்பிடித்த பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளிக்குப்பம் பகுதியில் முறையான தார் சாலை அமைக்கவில்லை என்று கூறி விடியா திமுக கவுன்சிலர் மற்றும் விடியா திமுக அதிகாரிகளை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடைக்கு ரோடு போட தெரிந்த விடியா திமுக அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் சென்று வருவதற்கு ரோடு போட தெரியவில்லையா என்று கேள்வி எழுப்பினர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் வீட்டுமனை பட்டாவும் மாற்று இடமும் கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தை 20க்கும் மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 500 பேர் முற்றுகையிட்டனர். நீண்ட காலமாக வீட்டுமனை பட்டா கேட்டு போராடி வரும் தங்களது கோரிக்கையை செவிசாய்க்காத விடிய அரசை கண்டித்தும் அரசு அதிகாரிகளை கண்டித்தும் கிராம மக்கள் கோஷங்கள் எழுப்பினர். இந்த போராட்டத்தில் விடிய அரசின் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியினரும் பொதுமக்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூரில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க மாவட்ட மையம் சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகை முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க மாவட்ட மையம் சார்பில் மாவட்ட தலைவர் கருணாகரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் ஊதியம் வழங்கும் அலுவலர்களை அதிகாரமற்றவர்களாக மாற்ற முயற்சி செய்து வருவதை கண்டிப்பது உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காளையார்குறிச்சி ஊராட்சியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோருக்கு பட்டாசு ஆலை அருகே மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட இடத்தை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சானார்பட்டியில் பட்டாசு ஆலை அருகே மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட இடத்தை ரத்து செய்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கிய இடம் பட்டாசு ஆலை அருகே இருப்பதால் விபத்து ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் பொது சுகாதார கழிப்பிடம் இல்லாத நிலையில் இந்த இடத்தை ஊர் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். ஒரு விளையாட்டு மைதானம், கொஞ்சம் பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் என்ட்ரன்ஸ் எதிர்ப்பத்தில் கட்ட மாட்டோம். இன்னும் கொஞ்சம் ஸ்கூலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்கு. அந்த பக்கத்தில் எங்களுக்கு பள்ளிக்கூட வசதிக்கு தேவையான இடங்கள்லாம் இருக்கு. அதனால கண்டிப்பான முறையில் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் மனு 2023 தாசில்தார்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். 8வது மாசத்துல 2023 8வது மாசத்துல தாசில்தார் மனு கொடுத்துருக்கோம். எந்த நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் கலெக்டர் மனு கொடுத்துருக்கோம். சிஎம் செல்லுக்கு பார்வர்ட் பண்ணியிருக்கோம். யாருமே எந்த டிமாண்ட் இல்லை. தூத்துக்குடி மாவட்டம் பேரூரணி கிராமத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காக வழங்கப்பட்ட இடத்தை விடியா திமுக பஞ்சாயத்து தலைவர் சித்திரை செல்வன் வேறு நபர்களுக்கு விற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அந்த நிலத்தின் உரிமையாளர்கள் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்ததை தட்டி கேட்ட பேருந்து ஓட்டுநரை ஆபாச வார்த்தைகளால் திட்டி தாக்கிய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். கொடைக்கானலில் இருந்து வத்தலகுண்டு வழியாக பேருந்து சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் சாகசம் செய்து பேருந்தை இடித்துவிட்டு சென்றுள்ளனர். இதனை தட்டி கேட்ட பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை ஆபாச வார்த்தைகளால் திட்டி கற்களால் தாக்கியதாக தெரிகிறது. ஒருவர் தப்பி ஓடிய நிலையில் 2 இளைஞர்களை பிடித்த பயணிகள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். இதில் காயமடைந்த ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விடியா ஆட்சியில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் நெற்றியில் நாமமிட்டு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மங்களூர் ஒன்றியம் நல்லூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியாட்சி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்யவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவையில் மதுபான பார்களுக்கு விடிய அரசின் ஏவல் துறை செய்துள்ள பல்வேறு அறிவிப்புகள் மக்களிடையே நகைப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான செய்திக்குறிப்பில் மதுபான கூட உரிமையாளர்கள் மது அருந்த வருவோர் சொந்த வாகனத்தில் வந்தால் அவர் ஓட்டுநருடன் வருவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், சொந்த ஓட்டுநர் இல்லாத நிலையில் அவர் பாதுகாப்பாக வீட்டிற்கு செல்வதற்கு ஓட்டுநருடன் கூடிய மாற்று வாகனத்தை ஏற்பாடு செய்து தர வேண்டும் அல்லது நம்பகத்தன்மை உள்ள ஓட்டுநரை மதுபான கூடம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பன உட்பட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடிய ஆட்சியில் மது விற்பனையை தடுப்பதற்கு வழியை தேடாமல் ஏவல் துறை மது அருந்துவதற்கு வழி சொல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
சேலம் மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களில் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்து முறைகேடு நடந்துள்ளதாக அதிமுக மாமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாநகராட்சி மன்ற அவசர கூட்டம் மாநகராட்சி கூட்டரங்கில் நடைபெற்றது. அப்போது சேலம் மாநகராட்சியில் அடிப்படை வசதிகளான குடிநீர், சாக்கடை, சாலை ஆகியவற்றை செய்து கொடுப்பதில் மெத்தன போக்கு கடைபிடிக்கப்பட்டு வருவதாக விடியா திமுக உறுப்பினர்களே குற்றம் சாட்டினர். இதனிடையே மாநகராட்சி கட்டுமான பணிகளில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர். இதுபோன்ற முறைகேடுகளையே கொள்கையாக கொண்டிருக்கிற இந்த சேலம் மாநகராட்சியை வன்மையாக கண்டித்து பொதுமக்கள் மீது மீண்டும் குடிநீர் டெபாசிட் தொகையை உயர்த்தியுள்ளதையும் இந்த மாநகராட்சியிலே வரி வருவாயை பெருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே சாதாரண குடிமக்கள் மீது குடிநீர் வரியை திணித்திருப்பதை கண்டித்தும் வெளிநடப்பு செய்கிறோம் என்பதை தெரிவித்து அரியலூர் மாவட்டத்தில் மாத ஓய்வூதியம் 2000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்டுமான தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இஎஸ்ஐ மருத்துவ வசதி வழங்க வேண்டும், வீட்டு மானியம் ரூபாய் 4 லட்சம் என்பதை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே திருமணமான பெண்ணுக்கு கட்டாய தாலி கட்ட முயன்றவரை காவல்துறையினர் கைது செய்தனர். முருக்கம்பட்டு கிராமத்தில் இந்து என்பவர் தனது கணவனை பிரிந்து பாட்டி வீட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் இந்துவை ஒருதலையாக காதலித்து வந்த அப்பகுதியைச் சேர்ந்த கட்டட தொழிலாளி குபேந்திரன் என்பவர் அவருக்கு கட்டாய தாலி கட்ட முயன்றுள்ளார். இதனை தடுத்த இந்துவையும் அவரது தாத்தாவையும் தாக்கியுள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குபேந்திரனை கைது செய்தனர். விடிய ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மாற்றுப் பணிகளுக்காக ஆசிரியர்களை அனுப்பியதால் கடந்த 3 மாதங்களாக பாடம் சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். முகவூர் முத்துசாமிபுரத்தில் நூற்றாண்டு பெருமைமிக்க சரஸ்வதி ஆரம்ப பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ளது. இங்கு கடந்த 3 மாதங்களாக மாற்றுப் பணிகளுக்காக ஆசிரியர்கள் அனுப்பப்படுவதால் சத்துணவு அமைப்பாளர் இல்லாததாலும் மாணவர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்து பல தடவை வட்டார கல்வி அதிகாரிகளிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் மனு கொடுத்தும் எந்த பலனும் இல்லை என்று பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடியா திமுக அரசின் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் ஆரம்ப அரசு பள்ளியை மூட துடிக்கிறார்களோ என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர்.